எல் சுப்பகாப்ரா. இது மற்ற லெஜெண்ட்ஸ் மாதிரி பழங்காலத்தை சேர்ந்தது கிடையாது. இட்ஸ் வெரி மாடர்ன். இதோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் 1975 தான் வந்திருக்கு. போர்ட்டோரிக்கோல இருக்க மோக்கா அப்படிங்கிற ஒரு டவுன்ல நிறைய அனிமல்ஸ் திடீர்னு மர்மமா செத்து போகுது. 15 மாடு, 3 கோட்டு, 2 கீஸ், ஒரு பிக், எல்லாத்தோட கழுத்துலயுமே பைட் மார்க்ஸ் இருந்திருக்கு. அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ அது எந்த உடம்புலையுமே பிளட்டே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் இத்தனை அனிமல்ஸையும் ரத்தத்தை குடிச்சு கொண்டிருக்கு. ஸ்னேக்கா இருக்குமான்னு பாக்குறாங்க, டாகா இருக்குமான்னு பாக்குறாங்க, வௌவாலா இருக்குமான்னு கூட பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. தென் இந்த அனிமல்ஸோட சாவு அப்படியே நின்றுது. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு 1995 அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கனோவனஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மறுபடியும் அனிமல்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள 2000 அனிமல்ஸுக்கு மேலே இருந்திருக்கு. லோக்கல் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இதை பத்தி கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் சில பேர் ஒரு வினோதமான ஒரு அனிமலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு 4-5 அடி தான் இருந்திருக்கு. குட்டி குட்டி கைகளோட, காது இல்லாம செவப்பு கலர்ல கண்ணோட, முதுகுல ஸ்பைக்ஸோட, 2 ரெக்கையோட, வவ்வால் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சரா இருந்திருக்கு. சில மக்கள் வந்துட்டு இது ஒரு மிலிட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. சில பேர் இது ஒரு ஏலியன் சொல்லி நினைச்சாங்க. டைனோசர், ரோபோட், இது ஒரு டெவில்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சாங்க. இதை பத்தி அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. நானும் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. பீப்புள் பேனிக் ஆகுறாங்க. நைட்டு வெளியே போறதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கூலுக்கு குழந்தைகள் அனுப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. சில பேர் வீட்டையே காலி பண்ணிட்டு வேற ஏரியாக்கு மூவ் ஆகுறாங்க. ஈவன் போர்ட்டோரிக்கோ கவர்மெண்ட்டே வந்துட்டு இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்படை அமைச்சு தேடி இருக்காங்க. தென் 2001 ஒரு மனிதனோட 25 ஆடுகளை வந்துட்டு இந்த மர்மமான உருவம் கொண்டிருக்குது. அவர் கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போறாரு. ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை கொல்றாரு. 4 காலோட ஹேர்லாம் இல்லாம இருந்திருக்குது. அவர் அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது வந்து டிசீஸ் வந்த ஒரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை திருப்பி அனுப்பிட்டாங்க. பட் நம்ம ஆள் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல இது வேற பாடி, என்னோட எல் சுப்பாப்ரா இது கிடையாது, அவங்க மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் 2007 இன்னொரு உமன் வந்துட்டு நான் ஒரு பாடியை கண்டுபிடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்து 5 டிஃபரெண்ட் லேபுக்கு டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. 5 பேருமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நம்ம ஊர்ல இருக்கிற எந்த அனிமல் கூட மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா இன்ன வரைக்கும் அந்த பாடியை வந்துட்டு அவங்க வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? இந்த எல் சுப்பகாப்ரா அப்படிங்கிற மிருகம் வந்துட்டு ஆக்சுவலாகவே இருந்துச்சா, இல்லை இவங்க வந்துட்டு ஒரு நாயை பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டாங்களா?